இன்றைக்கு கந்தசஷ்டியினுடைய நிறைவு நாள், 7வது நாள். கந்த கடவுளுக்கு உரிய மகா கந்தசஷ்டி விரதத்தை இந்த ஆண்டு சீரோடும் சிறப்போடும் இருக்கிறதுக்கு அருள் பண்ணின முருகப்பெருமானுடைய பொன்னாறு திருவடிகளை முதல்ல நன்றி சொல்லி வணங்கி மகிழ்ந்து, இந்த 7 நாள் இந்த விரதத்தை முழுமையா எடுத்துட்டு வந்து எனக்கு பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த பாக்கியத்தை கொடுத்த நம்முடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமானுக்கு நம்ம கோடான கோடி நன்றிகளை தெரிவிக்கக்கூடிய நாள். 6 நாள் விரத காலம். முருகப்பெருமான் 6ஆம் நாள் மாலையில தான் சூரனை சம்ஹாரமே பண்றார். அதுக்கு பிறகு தன்னில் இருந்து விலகி இருந்த இச்சாசக்தியையும் கிரியாசக்தியையும் வள்ளி தேவசேனை ரூபமாக தன்னோடு மீண்டும் இணைத்துக் கொள்ளுகிறார். இதுதான் இந்த திருமணத்தினுடைய தாற்பயம். அதனால்தான் சஷ்டி விரதம் என்பது 7வது நாளில் திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு பூர்த்தி பண்ணினோம் அப்படின்னா அந்த முழுமை அப்படிங்கிறது கிடைக்கும். 28ஆம் தேதி அன்னைக்கு மாலையில நாம இந்த விரதத்தை பூர்த்தி பண்ண போறோம். முருகப்பெருமானுக்கு நம்ம கலசம் வச்சிருக்கிறோமோ படம் வச்சிருக்கிறோமோ நைவேத்தியமாக தயிர் சாதம், சக்கரை பொங்கல், சில பேர் வடை பாயசத்தோட விருந்தா வைப்பாங்க.